ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரித்தி மீடியா. தெரிந்த நூலகம், தெரியாத செய்திகள். ஆமாங்க, இன்னைக்கு ரொம்ப புகழ்பெற்ற கன்னிமரா நூலகத்தை பற்றி தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கன்னிமரா நூலகம் எங்கே இருக்குன்னா, எக்மோர் பேந்தியன் ரோட்டில் இருக்கிறதாங்க இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் அருங்காட்சியகம் தெரிஞ்சிருக்கோம்ல, அதே காம்பவுண்டில் தான் இதுவும் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப பழைய பில்டிங். இந்த பழைய பில்டிங் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதில் வெளித்தோட்டத்தை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது அந்த காலத்தில் பிரிட்டிஷ் பீரியடே கட்டினது. இது பில்டிங் பழைய பில்டிங்கோட வடிவமைப்பு எப்படி வச்சாங்கன்னா அரை வெட்ட வடிவில் இருக்குங்க. பார்த்தா தெரியாம இருக்குங்க. அரை வெட்ட வடிவில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுங்க. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே நம்ம கண் கவர மாதிரி அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. பிரிட்டிஷ் பீரியடில் கட்டின பில்டிங்கிறதால இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். நம்ம பசங்களாம் அங்கே கூட்டு போனால் தாங்க தெரியும். கூட்டு போவோம். அப்போ தான் அவங்க எப்படி லைப்ரரிலாம் எப்படி செயல்படுன்றது விஷயமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் மட்டும் பழைய பில்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு இடம் பத்தாததால் நியூ பில்டிங்கும் கட்டியிருக்காங்க. இதாமங்க இதுதான் பழைய பில்டிங்கோட உள்ளே போகிற இது. எவ்வளோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆர்கிடெக்சர்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போ இதில் உள்ள வந்து பழைய பில்டிங்கில் வந்து பப்ளிக் அலோவ் பண்ணுறதில்ல. ரொம்ப சில பேர் ஆத்தரைஸ்டு பர்சனை மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா பழைய பில்டிங்கில் எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இன்னும் லைஃப் வருன்றதால அதை வந்து ரொம்ப செக்யூராக பாதுகாக்கிறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன். இது ஆத்தரைசேஷன் வாங்கிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். அங்கே அதாவது அந்த இடத்துல இருக்க புக்ஸுக்கு மட்டும் நம்ம அப்ரூவல் வாங்கிட்டு உள்ளே போகணும். இதாங்க கன்னிமராவோட ஃபோட்டோ. கன்னிமரா பிரபு இருக்கார்ல, அவர் தான் இது ஓப்பன் பண்ணது. அந்த டீட்டெயிலையும் நம்ம உள்ளே பார்ப்போம். ஓகேங்களா? ஒவ்வொரு நியூஸாக பார்ப்போம் வாங்க. இது சென்னைன்னு அடையாளமே சொல்லாங்க இந்த கன்னிமரா லைப்ரரி. சென்னைக்கு ஒரு அந்த காலத்தில் வந்து சென்னைன்னு சொல்லும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட இடம் சொல்லுவாங்கல்ல, அதில் இந்த கன்னிமரா லைப்ரரியும் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் வருஷம் ஒவ்வொரு வருஷமும் 20,000த்துக்கு அதிகமான புக்கு இங்கே வருதுங்க. அவ்வளோ புக்கை இங்கே வந்து விற்கிறாங்க. நம்மளுக்கு தேவையான புக்கெலாம் இங்கே நம்ம எடுத்துக்கலாம். இது சென்னையில் முக்கிய அடையாளம்னு சொல்லியாச்சு. இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறேன் பாருங்களேன். பிரிட்டிஷ் காலத்தில் நம்மளுக்கு ஒரு லைப்ரரி இங்கே கட்டணும் போது என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு புக்ஸு தேவையில்ல. முதல்ல ஸ்டார்டிங்கில் புக்ஸ் எங்கே வந்துச்சுன்னா இங்கிலாண்டில் வந்து பேட்மேன் சிட்டின்ற ஒரு இடத்துல இருக்க ஒரு காலேஜ் ஒன்று இருக்குங்க. அந்த காலேஜில் அவங்க கிட்ட வைக்க முடியாத அளவுக்கு அதிகமான புக்கு இருக்கும்ல, அந்த அதிகப்படியான புக்கெல்லாம் கொண்டு வந்து தான் இங்கே கன்னிமரா லைப்ரரியில் வச்சு முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1890. ஆமாங்க. 1890 வந்து மார்ச் 22 வந்து அப்போத்தி வந்து சென்னையோட கவர்னராக இருந்த கன்னிமரா இருக்கார்ல, கன்னிமரா பிரபு, அவரோட பேரில் தான் அவர் தான் ஆரம்பித்தது. அப்படி இருந்தாலும் 1896 தமிழ் புத்தாண்டு அப்போ தாங்க இதுக்கு வந்து கன்னிமரான்ற பேரை வச்சு ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை கட்டுறதுக்கு உறுதுணையாக இருந்த கன்னிமரா பிரபு இருக்கார்ல, அவரோட பேரே வந்து இந்த லைப்ரரிக்கும் வச்சுட்டாங்க. இந்த புக்கை பற்றி சொல்லணும்னா நாட்டுக்கே முன்னோடியான நூலகம்னு சொல்லலாங்க. எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்த கன்னிமரா லைப்ரரியில் முதல் வந்து மூடிய புத்தக முறையை நீக்கி திறந்த புத்தக முறையை கொண்டு வந்தாங்க. மூடிய புத்தக முறை, திறந்த புத்தக முறை அப்படின்னா என்னென்னு கன்ஃபியூஷனாக இருக்கா? ஒன்றும் இல்லைங்க. மூடிய புத்தக முறைன்றது என்னன்னா, எல்லா புக்ஸ்லேயும் வந்து ரேக்கில் வச்சு பூட்டிடுவாங்க. உங்களுக்கு என்ன புக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த லைப்ரரியில் இருக்கிற அட்டெண்டர் வந்து உங்களுக்கு அந்த புக்கை எடுத்து கொடுப்பாங்க. அதுதான் மூடிய புத்தக முறை. இது ரொம்ப சிரமமாக இருக்கும் நம்மளுக்கு. அதை மீறி அதை உடச்சி திறந்த புத்தக முறைன்னு இங்கே தான் கொண்டு வந்தாங்க. திறந்த புத்தகம்னா இப்போ நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்களா, எல்லா புக்குமே ஓப்பன் ஷெல்ஃபில் இருக்கும். நம்மளுக்கு தேவையான புக்கை நம்மளே நேரடியாக விசிட் பண்ணி தேடி நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அங்கே என்ட்ரி போட்டு நம்ம எடுத்துக்கு வரலாம். இதுதான் திறந்த புத்தக முறை. இந்த முறை தாங்க நாளடைவில் வந்து நாட்டுக்கே ஒரு முன்னுதாரணமாக இருந்தது. இப்போ எல்லாத்துக்குமே வந்து இந்த திறந்த புத்தக முறை தான் வச்சுருக்காங்க எல்லாருக்குமே. 1950 வந்து இந்த நூலகத்தை வந்து மாநில நூலகமாக வந்து மத்திய அரசு வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. நாட்டிலேயே மொத்தம் 4 லைப்ரரி தாங்க வந்து தேசிய அளவில் இருக்குது. ஒன்று வந்து கொல்கத்தாவில் இருக்குது, 2வது வந்து டெல்லியில் இருக்குது, 3வது வந்து பார்லிமெண்ட் பில்டிங்கில் இருக்குது, 4வது இதுதான். மொத்தம் 4 தேசிய நூலகம் தான் இந்தியாவில் இருக்குது. இப்போது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கணுன்னா, உங்களுக்கு ஒரு புக்கு தேவை. அந்த புக்கு வந்து நீங்கள் வந்து கன்னிமரா லைப்ரரியில் போய் தேடி கிடைக்கலன்னா இந்தியாவில் வேறு எந்த லைப்ரரியுமே கிடைக்காதுங்க. ஆமாம், என்ன சொல்லணும்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. இப்போது எதனால் அப்படி சொல்கிறேன்னா, இந்தியாவுள்ள எந்த பப்ளிஷராக இருக்கட்டும், ஒரு புக்கை வந்து பிரிண்ட் பண்ண போகிறாங்க. பிரிண்ட் பண்ண போகிறாங்கன்னா அவங்க பிரிண்ட் பண்ணி அப்படியே வந்து மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ண முடியாது. அவங்க பிரிண்ட் பண்ண புக்கை நான் சொன்ன அந்த 4 லைப்ரரிக்கும் முதல்ல வந்து கொரியர் பண்ணணும். அவங்க அதை வாங்கிட்டு அவங்களுக்கு அக்னாலேஜ் பண்ணி ரிசிப்ட் கொடுப்பாங்க.
அந்த ரிசிப்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த புக்கை பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த 4 லைப்ரரிலையும் கம்பல்சரி இந்தியாவில் பிரிண்ட் பண்ணுற எந்த புக்காக இருந்தாலும் ஒரு காப்பி கம்பல்சரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இங்கே கிடைக்கலனா புக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து சில்ட்ரன்ஸ்க்கு தேவையான புக்ஸ்லேருந்து பெரியவங்களுக்கு தேவையான எல்லா புக்ஸுமே இருக்குங்க. ஒவ்வொரு ரேக்லேயும் வந்து அதுக்கு உண்டான டைட்டிலோடு அதுக்கு சப்டைட்டில் என்னென்ன விதமான புக் இருக்குன்ற டீட்டெயிலோட பக்காவாக வச்சுருக்காங்க. இது என்ட்ரன்ஸ்லேயே வந்து நியூ அரைவல் புக்ஸை வச்சுருப்பாங்க. அந்த நியூ அரைவல்ஸ் புக்கை நம்ம போய் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங் கட்டும்போது கொஞ்சம் 55,000 ஸ்கொயர் ஃபீட்டில் தாங்க கட்டினாங்க. காலையில் அது பத்தாம போனோன்னே என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுக்கப்புறமா வந்து ஒரு புதிய பில்டிங்கு கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம போய் எடுக்கிறது, பார்க்கறது, வாசிக்கிறது எல்லாமே வந்து அந்த புது பில்டிங்கில் போய் வாசிக்கலாம். இந்த பழைய பில்டிங் போகிற வழி இதாங்க. உள்ளே போய் தான் போகணும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்குள்ளே போய் தான் அந்த வந்து பழைய பில்டிங்குள்ளே நம்ம போகணும். ஸோ நம்ம பசங்களை கூப்பிட்டு போவோம். லைப்ரரி எப்படி செயல்படுன்றதை வந்து அவங்க கண்கூடாக பார்த்தா தான் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் தாங்க. இப்போயும் ஆல்ரெடி வந்து எல்லாமே வந்து டிஜிட்டலைசேஷன் வந்த பிறகு எல்லாமே புக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிறாங்க. இதுக்கு தாங்க கல்மரம் வெளியில் இருக்குது பார்த்தீங்களா? கல்மரம் சிலை எல்லாமே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இது பக்கத்தில் நாகலிங்க மரம் ஒன்று வச்சுருப்பாங்க, காட்டுறேன் பாருங்களேன். நாகலிங்க மரம், இதுதாங்க நாகலிங்க மரம். இதுவும் வெளியில் இருக்குது. நம்ம போனீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மியூசியத்தையும் ஒரு வாட்டி பசங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு லைப்ரரி எப்படி செயல்படுதுன்னு அவங்களுக்கு நம்ம சொல்லி காட்ட முடியுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரும். இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க. சேனலில் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எது மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? இங்கே கிடைக்கலனா புக்ஸு வேறு எங்கேயுமே கிடைக்காததை மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து படிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து போட்டித் தேர்வு மாணவர்கள் தான். அவங்களுக்கு தேவையான புக்கு இங்கே கம்பல்சரி கிடைக்கின்றது அவங்களுக்கு தெரியும். நிறைய ஸ்டூடெண்ட் இங்கே பார்க்கலாங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.